அல்லாஹ் அக்செப்ட் பண்ணும். நம்முடைய செயல் நம்ம வேலை செஞ்சுருப்போம், ரீச் இருக்கும், என்னென்னமோ நடந்திருக்கும். நம்மளை பார்த்து 100 பேர் கூட திருந்திருப்பான். ஆனால் அல்லாஹ் நியத்து சரியில்லைன்னு வைங்க, காலி ஆயிடுவோம். அதனால் எப்போவுமே அந்த திமிர் வரக்கூடாது. இதெல்லாம் வந்து தஜ்ஜால், இந்த பிறவி திமிரு இதை தஜ்ஜால் டூலாக பயன்படுத்துகிறான். ஆதம் நபியிலிருந்து இவங்களை யாரெல்லாம் பிறவி திமிரில் இருக்காங்களோ தஜ்ஜால் அப்படியே மெயின்டைன் பண்ணும். நீ அப்படியே இருந்துக்கோ, முடிஞ்சு போச்சு. நீ ரசூலுடைய உம்மத்து, நீ நீ இப்ராஹிமுடைய உம்மத்து, எவனுக்கும் நரகம் கிடையாது, நீங்களாம் ஜாலியாக இருங்கடாங்க. அல்லாஹ் தான் சொல்கிறான், மற்ற மனிதர்களை விட, இணை வைப்போரை விட இவ்வாழ்வின் மீது அதிக பேராசை கொண்டவர்களாக அவர்களை நிச்சயமாக நீர் காண்பு. இது ரியாலிட்டியாக நம்மளும் பார்க்க முடியுது. முஸ்லீம்களான நமக்கு முஸ்லீம் அல்லாதவர்களோட உயிர் பயம் ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்துருக்கோம் நம்ம. இந்த கொரோனா பீரியடில் அவங்கெல்லாம் சாவை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லைங்க. ரொம்ப பயந்து பயத்தில் செத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக செத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அவ்வளோ ஆசை. அல்லாஹ் சொல்கிறான், தான் 1000 வருடங்கள் வயதளிக்கப்பட வேண்டும் என விரும்புவான். அவ்வாறு அதிக நாட்கள் அவன் வயதளிக்கப்பட்டாலும் அந்த நரக வேதனையிலிருந்து அவனை ஒரு சிறிதும் அவனை காப்பாற்றி விடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அல்லாஹ். இப்போது இதெல்லாம் தான் அவங்களுடைய குற்றம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயத்தில் 18ல் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அவனுடைய அன்புக்குரியவர்கள் என்று கூறுகின்றனர். நபியே நீர் கூறுவீராக, அவ்வாறாயின் உங்கள் குற்றங்களுக்காக உங்களை ஏன் தண்டிக்கிறான்? அப்போ ஏன் உங்களுக்கு செருப்படி விழுதுங்கிறப்ப இதே தான் நமக்கு. அந்த அளவுக்கு நம்மளை வந்து அல்லாஹ் போட்டு அடிக்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டிய செய்தி.